பறவைகளுக்கு குழி உண்டு நரிகளுக்கு கூடுண்டு பறவைகளுக்கு குழி உண்டு நரிகளுக்கு என் நேசரேசுவுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்ல என் நேசரேசுவுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்ல ஏங்குகிறேன் ஏக்கத்துல இடம் இருக்கு என் மனசுக்குள்ள ஏங்குகிறேன் ஏக்கத்துல இடம் இருக்கு என் மனசுக்குள்ள ஒடஞ்சி போய் கிடந்தேனே உதவாம போனேனே மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே ஒடஞ்சி போய் கிடந்தேனே உதவாம போனேனே மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே உசுருக்கு மேலாக என்னைய நினைச்சாரு நான் வாழ எனக்காக உசுரையும் கொடுத்தாரு உசுருக்கு மேலாக உன்னையும் நினைச்சாரு நீ வாழ உனக்காக உசுரையும் கொடுத்தாரு உலகத்துல நான் இருந்தோம் அது எனக்கு சொந்தமில்ல நிரந்தரமா அவர் இருக்க ஒரு குறையும் எனக்கு இல்ல ராஜனாக இருப்பவர் அவரே சேனாதிபதியாக முன் செல்லுவாரே யூதாவின் சிங்கமாக கிரட்சிப்பாரே உன்னையும் என்னையும் வாழ வைப்பாரு சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு உன் தலையதான் நிமிர செய்வாரு சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு உன் தலையதான் நிமிர செய்வாரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லே ஹல்லேலூயா மியூசிக்க மாத்துப்பா ஸ்டைல்ல ஏத்துப்பா சோகத்தை விடுப்பா எல்லாம் மாறும்பா
மியூசிக்க மாத்துப்பா, ஸ்டைல ஏத்துப்பா, சோகத்தை விடுப்பா, எல்லாம் மாறும்பா. யோசேப்பின் சாட்சியதான் திரும்பி பார்த்தாலே தீமையை நன்மையாக மாற்றின தேவனப்பா. யோசேப்பின் சாட்சியதான் திரும்பி பார்த்தாலே தீமையை நன்மையாக மாற்றின தேவனப்பா. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு, தலையதான் நிமிர செய்வாரு. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாதான் மாற்றிடுவாரு, தலையதான் நிமிர செய்வாரு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மூமெண்ட்ட போடுப்பா, சைலன்ஸ விடுப்பா, வைலன்ஸ் வேண்டாம்ப்பா, பிரசன்ஸ தேடுப்பா. மூமெண்ட்ட போடுப்பா, சைலன்ஸ விடுப்பா, வைலன்ஸ் வேண்டாம்ப்பா, பிரசன்ஸ தேடுப்பா. டேவிட பார்த்தாலே ஆட்டம் பாட்டத்தோடு தேவ சமூகத்தையே சுமந்து வந்தானே. டேவிட பார்த்தாலே ஆட்டம் பாட்டத்தோடு தேவ சமூகத்தை சுமந்து வந்தானே. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு, தலையத்தான் நிமிர செய்வாரு. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு, தலையதான் நிமிர செய்வாரு. ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர்த்துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதர் நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதர் நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. நிகரில்லாத தகப்பனுக்கு. உயர்மலையோ
நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட்ரா. என்ன டவுட்டா தக்ஷன்? கேளு. கிறிஸ்மஸ்னா நல்ல நாள்னு சொன்னாங்க, நம்ம வாழ்க்கை மாறும்னு சொன்னாங்க. ஆஹா ஓஹோன்னு மாறுமா? அது எப்படி? ஆமாடா, பின்ன மாறாதா? ஏசு நம்ம உள்ளத்துல வந்தா ஆஹா ஓஹோன்னு சூப்பரா மாறுமே. டே சாமு, ஏசுனா இந்த வெள்ளைக்கார கடவுள்னு சொல்லுவாங்களே, அவரா? டே தக்ஷன், அவர் வெள்ளைக்கார கடவுள் இல்லடா. நம்ம எல்லாருக்கும் அவர் தான் கடவுள். அவர் மட்டும்தான் உண்மையான கடவுள். இரு, அதை நான் சொல்றதை விட எங்க சண்டே கிளாஸ் அக்காட்ட கேட்போம். அவங்க சூப்பரா சொல்லுவாங்க. டே, அவங்க தாண்டா எங்க சண்டே கிளாஸ் அக்கா. வா கேட்போம். ஹாப்பி கிறிஸ்மஸ். விஷ் யூ த சேம் அக்கா. அக்கா, ஏசு யாரு? அவரால் நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்? அதெல்லாம் இவனுக்கு சொல்றீங்களா? ஓ, தாராளமா சொல்றேன். ஆனா வார்த்தையில சொன்னா புரியாது. வா, உனக்கு படமாவே காமிக்கேன். ஏசப்பா குழந்தையா கன்னி மரியாளோட வயிற்றுல பிறந்தாங்க. அவங்க அப்பா தான் யோசேப்பு. யோசேப்பு ஒரு தச்சன், அதாவது கார்பெண்டர் வேலையை செய்து வந்தாரு. பாத்தீங்களா, ஏசு ரொம்ப கீழ்ப்படுதலுள்ள பிள்ளையா வளர்ந்தாரு. ஞானத்திலையும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவுலையும் அதிகமா வளர்ந்தாரு. தன்னோட 30 வயசுல ஊழியத்துக்கு வந்தாரு. எப்படிலாம் ஊழியம் செஞ்சாரு, யாருக்கெல்லாம் ஊழியம் செஞ்சாரு, வாங்க பார்க்கலாம். மீனே கிடைக்கலன்னு சோகமா இருந்த மீனவங்க ஏசப்பா சொல்ல கேட்டு வலைய போட்டாங்க பாருங்க. ஐயோ, அம்புட்டு மீன், வலைய கிழிஞ்சு போற அளவுக்கு மீன். இப்படியே நோயாளிங்க, பிசாசு பிடிச்சவங்கன்னு எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. அப்படியேதான் பர்த்திமேயுன்னு ஒரு குருடன் இயேசு வராருங்கிற செய்தியை கேட்ட உடனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சத்தமா கூப்பிட்டான். உடனே ஏசப்பா மனதுருகி அவனை வரவழைச்சு அவனை தொட்டு பார்வையும் கொடுத்துட்டாங்க. அடுத்து வராரு ஒரு திமிர்வாதக்காரன். படுத்த படுக்கையா அவனை தூக்கிட்டு வந்தாங்க. அவனையும் பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த மனுஷனையும் நல்லாக்கிட்டாரு நம்ம ஏசப்பா. சரி, இப்படிலாம் தான் அற்புதம் செய்வாருன்னு பார்த்தா, படகுல ஒரு நாள் சீஷரோட போயிட்டு இருந்தாரா நம்ம ஏசப்பா. அப்போ வந்துச்சு பாருங்க பயங்கர புயல். காத்து அடிக்குது, படகுல அலை மோதுது. இப்படி இருக்கும்போது இறையாதே, அமைதலாயிரு அப்படின்னு காத்தையும் கடலையும் பார்த்து ஏசப்பா அதட்டுனாங்களா. அப்படியே எல்லாம் கப்பு சிப்புன்னு அமைதியாயிருச்சு. என்ன ஒரு பவர் பாத்தீங்களா நம்ம ஏசப்பாவுக்கு. சரி, காற்றும் கடலும் தான் கீழ்ப்படியுது, பிசாசுலாம் போகுது, அற்புதம்லாம் நடக்குதுன்னு பார்த்தா, நம்ம ஏசப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு லாசரு இருக்காரே, அவர் மாறிச்சு. அவரை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த கல்லறைக்கு முன்னாடி போய் நின்று லாசருவே வெளியே வான்னு சொன்னாரு பாருங்க நம்ம ஏசப்பா. அந்த சத்தத்தை கேட்டு மரித்து போன லாசரு உயிரோட எழும்பி வராரு. என்ன ஒரு அற்புதம் பாத்தீங்களா. இப்படிதான் இந்த உலகத்துல ஏசப்பா வாழும்போது பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரம்பி நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் நம்ம ஏசப்பா சுற்றி திரிந்தாரு. ஆனா இந்த ஏசப்பாவை சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. மரித்த இயேசுவை அடக்கமும் பண்ணிட்டாங்க. எவ்வளவோ பவர் இருக்கு ஏசப்பாவுக்கு. அப்ப ஏன் மரிச்சாங்க? என்ன காரணம்? நமக்காக தான், நம்முடைய பாவங்களுக்காக தான். நாம நல்லா இருக்கணும்னு அந்த சிலுவையில எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்காக சம்பாதிச்சு வச்சாங்க. அந்த இயேசுவை மரணத்தால கூட ஒன்னும் செய்ய முடியல. மரித்தாங்க தான் ஏசப்பா, ஆனா 3ஆம் நாள் உயிரோட எழும்புனாங்க. அந்த மரணத்தையே ஜெயித்தாரு நம்ம ஏசப்பா.
இன்னைக்கும் உயிரோட இருக்கிறாங்க, நமக்குள்ள வாசமா இருக்கிறாங்க. அன்னைக்கு எவ்வளோ பவரோட இந்த உலகத்துல வாழ்ந்தாங்களோ அதே பவரோட நமக்குள்ள இருக்கிறாங்க. ஸோ அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டேனா உன் பாவத்தையும் மன்னிச்சு அவர் உன் லைஃபை சூப்பரா ஆஹா ஓஹோன்னு மாத்திடுவாரு. அக்கா நிறுத்துங்க, கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் என் வாழ்க்கையை பற்றி தெரியுமா உங்களுக்கு? எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா குடிகாரரு, சரியான வேலை இல்லை, அம்மா ஹார்ட் பேஷண்ட்டு, அண்ணனுக்கும் பிசாசு தொந்தரவு, வீட்டில் ஒரே கடன் பிரச்சனை, எனக்கு சுத்தமாக படிப்பே வரமாட்டேங்குது. ஆக மொத்தத்தில் எனக்கு நிம்மதியே இல்லைக்கா. எனக்கு வாழவும் சுத்தமாக பிடிக்கல. ஆனால் நீங்கள் என்னடானா என் வாழ்க்கை அப்படி மாறும் இப்படி மாறும்னு சொல்கிறீங்க. ஆமாடா, கண்டிப்பா மாறும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு ஏசப்பா சொல்றாங்க. ஏசு உன் கஷ்டத்தை எல்லாம் மாற்றுவாங்க. நீ என்ன செய்யணும் தெரியுமா? அந்த இயேசுவை நீ உன் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவரை நேசிச்சு அவரை விசுவாசிச்சு அவர் காட்டுற வழியில நீ நடந்தேனா நிச்சயமா உன் வாழ்க்கை ஆஹா ஓஹோன்னு தான் இருக்கும். உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, உன் வீட்டுல இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த இயேசுவால கூடாத காரியம்னு ஒண்ணுமே கிடையாது. இயேசுவால எல்லாம் கூடும். இயேசுங்கிற அந்த நாமமே வல்லமை உள்ளது. அந்த வல்லமையுள்ள அந்த நாமம் உடையவரை, அந்த இயேசுவை நீ உன் உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள ரெடியா? ஓ ரெடி அக்கா, இன்றைக்கே நான் என் வாழ்க்கையை இயேசுக்கு கொடுக்க ரெடி. ஓகேடா, ப்ரோக்ராம் முடிஞ்சு என்ன வந்து பாருங்க. ஓகே அக்கா, ரொம்ப பாருங்க. ஓகே அக்கா, ரொம்ப தேங்க்ஸ். டே சாம், உனக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்டா. பிரியாணி சாப்பிட ஆசைப்பட்டு வந்தேன், நினச்சி கூட பார்க்கல என் வாழ்க்கையே இப்படி மாறும்னு. ஓகேடா, வா. இப்போ சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் பெஸ்ட் பிறந்தநாள் பற்றி பாட வராங்க. கை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்தலாமா? சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் சீக்கிரம் சீக்கிரம். எல்லா பிள்ளைகளும் மேல வாங்க, எல்லா பிள்ளைகளும், எல்லா சின்ன பிள்ளைங்க எல்லாரும் மேலே வாங்க. கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நம்ம உள்ளத்தை மட்டும் தான் கேட்கிறாரு. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நம்பியடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா.
மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். என் இயேசுவே, என் இயேசுவே, என் One last time. Hallelujah. கேட்க வேண்டும் கேட்க நல்லா இருக்கு. புதுசா வந்த பிள்ளைங்க கையில கட்டிங் புதுசா வந்த பிள்ளைங்க யாரு சின்ன சின்ன பிள்ளைங்க யாரு குட்டீஸ் அப்புறம் முன்னாடி நிக்கிறாங்க பாருதா நியூ கமர்ஸ் அப்படி வேகமா வெட்டு வெட்டு எல்லாம் கை தட்டுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ்.